இங்கே பார்த்தீங்களா, காலையிலேயே வந்து யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு இதோட தான் குடும்பம் நடத்த போறா. ஆமா. நான் இதுல எரியறது உனக்கு என்னமோ நீயே உட்காந்து எரிய வைக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவ. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனா இந்த வெயில்ல இந்த அடுப்பு பத்த வச்சோன்னா வச்சுக்கங்களேன், நம்மளே எரிச்சிரும். அந்த அளவுக்கு தான் தீ வரும். ஆனா இன்னைக்கு வெயிலே இல்ல. சுத்தமா அப்படியே அமத்தமா இருக்கு. வெய் அமத்தமா இருக்கா? ஆமா. என்னடி ஒளர்ற? சைலண்ட் அமத்தமா இருக்கா? இல்ல வந்து சைலண்டா இருக்கா? சைலண்டா இருக்கு. அதான் சைலண்டா இருக்குதுன்னா, அப்போ வந்து இப்ப மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி காலையிலேயே வந்துட்டு இன்னைக்கு திவிக்கு ஸ்கூல் லீவா உளுத்தங்களி பண்ணனா ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே வந்துட்டு உளுத்தங்களி பண்ணுறதுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உளுத்தங்களி நம்ம வீட்டில் நான்லாம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போல்லாம் அதோட பலன் தெரியாமல் தூக்கி இந்த பக்கம் கொடுக்கும்போது அந்த பக்கம் தூக்கி போட்டேன். இப்போ இந்த பக்கம் இடுப்பு வலிக்குது. அது மாதிரி ஏன்னா இடுப்பு வலிக்கு நல்லதா அது? ஆமாம், இடுப்பு எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை, ஆம்பளை பசங்களும் இதை சாப்பிடணும். அப்போ தான் வந்து இடுப்பு வலி வராது. நீலாம் இப்போ சொல்கிறீல்ல, இடுப்பு வலிக்குதுடி இடுப்பு வலிக்குதுடின்னு உட்காந்தே இருக்கும்போது இடுப்பு வலிக்குதுன்னு. ஆமா. இந்த உளுந்தங்களி சாப்பிடும்போது அது மாதிரிலாம் இருக்காது. நல்லாயிருக்கும் இடுப்பு எலும்பு. உனக்கு அப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்களா சின்ன வயசுல? எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அப்போ நான் சாப்பிடவே இல்லை. அப்போ சாப்பிட்ருந்தேன்னா என்னமோ நீ இப்போ சாப்பிடலையா? நான் சாப்பிடல. இது என்னால நம்ப முடியல. உண்மையாவே நான் எதுவா சாப்பிடல. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவியடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு சாப்பிடல. எங்க அம்மா ஒரு சட்டி நிறைய செஞ்சு வந்து வச்சா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும்னு பேரு. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு வந்து கொடுத்ததுனால நான் சாப்பிடலையே என்னமோ தெரியல. பரவாயில்லையே, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன்டா என்ன ஒரு 14 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்காதா? சரி சரி தற்குறி. சரி. இதை இப்போ என்ன பண்ணணும்? இதை உளுந்து நல்லா வறுத்துக்கணும். உளுந்தோட அப்போ ஊற வைக்க கூடாதா? ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. உளுந்த நல்லா நான் நினச்சேன் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் வந்துட்டு தண்ணியை ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு நீ கிண்டுவேன்னு பார்த்தேன். சரிதான், அவ்வளோதான். பார்த்துக்குங்க, நான் என்ன இட்லிக்கு மாவு அரைக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. ஆஹா, வாசனை தூக்குதுடி. உளுந்து நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, அப்பா கொஞ்சமாக உளுந்து வறுத்து எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வறுத்த உளுந்து. இதை இப்போ என்ன பண்ண இது வறுக்கணுமா? ஆற வச்சு அரைச்சிட்டு வரணும் மிக்சியில் நைஸாக. உளுந்து வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி அதையும் வறுத்து எடுத்துக்கணும். 3/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் அரிசி பச்சரிசி. இது பொரிஞ்சதும் இதையும் வறுத்தெடுத்து ஆற வச்சு அரைக்கணும். இது என்ன பெரிய ப்ராசஸா? பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஆனால் நான் தான் வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது சிம்பிளாக முடிஞ்சிடும். வறுத்து எடுத்துட்டு கிளறுனா முடிஞ்சுது. உங்கள் அம்மா அப்பா உனக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்களே, அதே மாரியே செஞ்சு கொடு. அதே மாதிரி தான் இதுவும். கேட்டுட்டியா? உளுந்தங்களின்னா ஒன்றா தான் எல்லாருமே செய்ய முடியும். அது இவங்க வந்து உளுந்தங்களியை நான் வேற இதில் செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. உளுந்தங்களிக்குங்கிற ப்ராசஸே இதுதான். இப்படி தான் நல்லெண்ணெயில் செய்யணும், அவ்வளோதான். என்ன ஒன்று, வெல்லம் போடலாம், கருப்பட்டி போடலாம். இது ரெண்டுத்துலேயே எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி வெள்ளை உளுந்தில் செய்யலாம், கருப்பு உளுந்தில் செய்யலாம். நான் இன்றைக்கி கருப்பு உடச்ச உளுந்தில் செய்கிறேன். அவ்வளோதான் மாற்றம். கருப்பு உளுந்து வந்து நல்லதா? கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லது. அது தோலோடு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. அதுக்கே நீ வந்துட்டு ஓவராக வந்துட்டு ப்ரெஷர் ஏறி சொல்கிற. நீ கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லது. நீலாம் சின்ன பிள்ளை கேள்விப்பட்டதே இல்லையா? எனக்கெல்லாம் யாரும் செஞ்சு கொடுத்தது இல்லைம்மா. அதான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன். இதுக்கு 1 டம்ளர் வெல்லத்தை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறேன். இது கூட 2 ஏலக்காய் போட்டு அப்படியே கரைச்சிப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம களி செய்யறதுக்கு மாவு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே வடிகட்டி உளுந்த மாவில் கிளறணும். இப்போ உளுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளை தண்ணி, அதை சேர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும்.
போன விலாகில் நம்ம லேண்டு வாங்கியிருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் எங்களுக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் அதுலேயுமே வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்க வேணாம். நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். நல்ல விஷயம் பண்ணும்போது நல்லதை மட்டும் எடுத்துப்போம். அப்புறம் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஏன் உங்கள் இப்போ இருக்கிற வீட்லேயே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கார்டனில் செடி எல்லாமே அடிபடும். ஒரு வீட்டில் கார்டன் இருந்தால் தான் அது ஒரு ஃப்ரீ மைண்டாகவே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு இந்த கார்டன் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதுதான். அதுவும் இல்லாமல் இந்த சுனாமி வீட்டில் வந்து மேமாடி வச்சு கட்ட முடியாது. ஆமாம், ஸ்ட்ராங் ஒன்று இருக்காது. ஃபுல்லாக இடிச்சிட்டு தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு வேலை ரொம்ப இழுக்கும். நம்ம வந்துட்டு அப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்காது. ஆமாம், ஸ்டே பண்ணுறதுக்குன்னு இல்லாமல் 2 ஃபேமிலி வந்து அதை இடித்து அதை கட்டி அதுக்குள்ளே நமக்கு இதாகிடுங்கிறதுனால தான் நம்ம வேறு இடமே வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு இடமே வாங்கினது. நல்லா உளுந்து மாவு போட்டு கரைச்சி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து நிறைய பேர், அக்கா எனக்கு இந்த கார்டன் தான் பிடிக்கும், நீங்கள் இங்கே இருக்கிறது தான் பிடிக்கும்னு கமெண்டில் வேறு. நான் இங்கேருந்து சுத்தமாக போகிறதில்ல. அங்கே எப்போயாவது போவோம், இங்கே இருப்போம். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இப்படி தான் இருப்பேன். இங்கேருந்து நான் எனக்கும் போகிறதுக்கு மனசே வராது. இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன் அதிகமாகலாம். கொஞ்ச நாள் அங்கே போவேன், அப்படி இங்கே வருவோம். நம்ம வீடு 2 வீடு இருந்தால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாட்டோங்களா? அது மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகல, அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவோம். இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து சட்டியோட ஒட்டாது. அப்படியே இதை இறக்கி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். தண்ணியாக தானே குடிப்பாங்க. ஏன் உளுந்த கூழா செஞ்சு கொடுக்குறேன்? உளுந்த களி செய்கிறேண்ணா, களி. அது களி எப்படி இருக்கணும்? கெட்டியாக தானே இருக்கணும். ஓ, குரலி வித்தையா? ஆமாம், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. உளுந்தங்களியெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நம்ம உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இல்லையா, செஞ்சு வீணாயிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். என்றைக்குமே வந்து திவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே ஈவினிங்கே வந்து டைரி ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். நேற்று வந்துட்டு சொல்லவே இல்லை, மறந்துட்டான் போல இருக்குது. அதான் காலையில் இருந்துச்சுன்னா அதே ஞாபகத்திலே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு உடனே என்கிட்ட எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் ஒன்று, இவன் ஏஜ்லலாம் நான் என்ன பண்ணுனேன்னு எனக்கே தெரியல. எப்படி படித்த கொஸ்டினே திரும்ப திரும்ப எழுதி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன எங்கே போகிற? ஏன் இவ்வளோ சீக்கிரம் இழந்திருக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போறியா? எங்கே கூப்பிட்றான்னு தெரியல எனக்கு. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இவரோட ஹேண்ட் ரைட்டிங் இப்போவே நல்லாயிருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, திவியோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, வெரி குட். இது பக்காவாக எழுதியிருப்பான். இங்கே பாரு, ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க பாரு. ஐஸ்கிரீம் இன்னும் சாப்பிட்றதுக்கா? எப்பா அடுத்த தடவை ஐஸ்கிரீம் வாங்கு. வேற மாதிரி பார்த்தியா? சூப்பராக இருக்கு. டேய், நீ அழகா இருக்கிற தங்கம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், உனக்கு நல்லா கட்டுரையெல்லாம் நல்லா எழுதலாம். தமிழ்லையும் நல்லா எழுதுவான். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்கும் உனக்கு. 2 ஹேண்ட் ரைட்டிங்குமே சூப்பராக இருக்கும். என் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே வருது. என்ன பண்ணிட்டு இருக்கான் பத்தியா? என்னது இது? அல்வா சொல்லு. அவ்வா இல்ல, அல்வா. அவ்வா இல்ல, கண்ணுல மண்ணை பாரு. என்ன சொல்ற? அல்வா அப்புறம் சூப்பரா தான் இருக்கும். நீ அல்வா சாப்பிட, அண்ணன் சாப்பிட்றான் பாரு. ஓ, ஆஹா. ஏன்டா அவனுக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்கல போல. அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லடா. ஒருத்தன் வந்து இனிப்பு அதிகமா இருக்குங்கிறான், ஒருத்தவனுக்கு வந்துட்டு கொமட்டுதுங்கிறான். கொஞ்சமா உருட்டி உருட்டி போட்டுக்க, அப்படியே லேகிய மாதிரி. ஸ்ட்ரென்த்துடா, போன் ஸ்ட்ரென்த்து, ஹீமோகுளோபின் அதிகமாகும். வாரம் எண்ணெய் தேய்க்கிறதுனா இவங்கிட்ட நான் ரொம்ப போராட்டமா இருக்கு. ஐயா, ஓடிடு, மேலே தேய்ச்சிட்டு போகுது. நான் குளிச்சுட்டேன், என் மேலே ஏதாவது போட்டு விட்றாதீங்க. அதனால தான் உன்னை தேய்க்க சொல்கிறேன். பிடிச்சிக்கா. நீ தேய்க்கிறதே கொஞ்சம் அபத்தம் தான். அபத்தமா?
ஆபத்து என் மேல அங்க வர ஓ மேலே தெரிச்சுக்கிற பாரு. இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க வந்துட்டு மஞ்சக்காமலை இருந்ததே தெரியாமல் இருந்திருக்கு. 10 நாள் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இறந்து போயிட்டாங்களாம். மஞ்சக்காமலை வந்து இந்த ஹீட்டுனால தான் வர்றதே. அதனால வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடம்ப கூலிங்காக வச்சுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. உயிருக்கே ஆபத்துனா பார்த்துங்களேன் மஞ்சக்காமலை. முத்திரக்கூடாது, ரொம்ப ஆபத்து. ஆமா, நான் தான் சொன்னேனே உங்கள்கிட்ட கூட, நம்ம உடம்ப கூலிங்கா வச்சுக்கிறது நமக்கு நல்லது. மஞ்சக்காமலை மட்டும் முத்த விடவே கூடாது. அது இருக்கிறதே தெரியாம இருந்திருக்கு அவங்களுக்கு. இங்கேயும் அப்படிதான். ஒரு பையன், நல்ல பையன், செத்து போயிட்டான் மஞ்சக்காமலையால. மஞ்சக்காமலை மட்டும் வரக்கூடாது. அதனால தான் நம்ம வாரம் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது நமக்கு நல்லது. இந்த தடவை ரொம்ப வெயில் அதிகம், அதனால வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அதை சொல்லி சொல்லி நானும் படாத பாடு போறேன் வாரம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு. காலையிலேயே சாரு தலைக்கெல்லாம் குளிச்சதுனால சீக்கிரமே தூங்கிட்டாரு. சின்னவர் தூங்கினா மட்டும்தான் நமக்கு எல்லா வேலையும் சீக்கிரமா நடக்கும். அவன் தூங்கி எழுந்திரிச்சு வரத்துக்குள்ள நான் பிரியாணி போட்டுருணும்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி போட்டுட்டு இருக்கேன். குழம்பு போட்டு உருட்டல, எனக்கு ஹைட் வேற பத்த மாட்டேங்குது. மட்டன் பிரியாணி, இந்த பிரியாணிங்கிறதே ஒன்னால தாங்க போடுறேன். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் இந்த பிரியாணிங்கிறதே நான் போட்டதே இல்லை. அதுக்கப்புறம் நான் பிரியாணி போடாத வாரமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அது இவெல்லாம் கொஞ்சம் நல்ல விவரம் ஆனதுக்கப்புறம் சுத்தம் வாரத்துக்கு ஒரு தடவை போடுற மாதிரி இருக்கு. நான் வந்து அவ்வளோ கடனில் இருக்கும்போது கூட எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கடன் அடைங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்வாங்க. அப்போவே நான் சொல்லுவேன், நான் பாரு ஒரு நாள் கடனை அடைச்சி பங்களா கட்டுவேன் அப்படின்ட்டு. அது எந்த வார்த்தையில சொன்னனோ தெரியல, பட் கடனை அடைச்சனா இல்லையா, அது நடந்துதான் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு நாள் நான் 50 வயசுல கூட பங்களா கட்டுவேன். என் தங்கத்தை வச்சுட்டு பங்களா என்ன. ஆனா நம்ம இப்போதைக்கு கட்ட போறது வந்து சின்னதா ஒரு வீடு. ஆமா, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம 4 பேர் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு வீடு, அவ்வளோதான். மட்டன் பிரியாணிக்கு மட்டும் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோன்னா வச்சுங்களேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதக்கணுன்னே இந்த மட்டன் வேக வச்ச மட்டன் அதுக்குள்ளே போட்டுட்டு அது கூட சேர்த்து கலருக்கும் போது நல்ல ஒரு அந்த கறியோடு போய் அந்த இஞ்சி பூண்டு வாசனை அப்புறம் சின்ன வெங்காய வாசனைலாம் சேரும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் கறியோடது. நம்ம சாப்பிடும்போது கறி வந்துட்டு ஒரு மாதிரி தெரியுமா முன்னெல்லாம். ஆமாம், அந்த ஃபீல் இப்போ வராது பாரு. ஏன்னா நான் இது கூட போட்டு வதக்கிட்டால. கொஞ்சமாக கொத்தமல்லி, தக்காளி, புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய். வாழை இலை மட்டன் பிரியாணி ரெடி. பத்தியா, இதோட வேற மாதிரி இதோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். இங்கே வர நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. விளையாடுவியா? இது வந்து கரப்படுண்டா. யாரா அவன்? எங்கடா அது தட்டை காணோம்? காக்காவுக்கு வச்சுருந்துச்சு. காக்காவுக்கு அப்புறம் வந்துட்டு எப்போவுமே நான்வெஜ் சமைச்சோம்னா எடுத்து தனியாக வச்சுருந்துருவோம். நம்ம அவுட்டோர் குக்கிங்கில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. காலையில் உளுந்தங்களிக்கே அந்த நிலமை, இப்போ என்ன புலாவ் சாப்பிட்றானா? இதெல்லாம் பிடிக்கும். அது தயிர் இந்த வெங்காயமும் இருக்குது பார்த்தீங்களா, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வச்சுட்டேன். இலைய ஒரு வழி பண்ணிட்டான். அது மேலே மேனேஜ் பண்ணியிருக்கேன் சாப்பாடை வச்சு. அங்கே பாரு, பிரியாணி வெறி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. புலாவு போட்டோன்னா இவனுக்கு, நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், அவன் சாப்பிட மாட்டான், காரமாக இருக்கும். சரி அவனுக்கு மட்டும் தனியாக கேரட்லாம் போட்டு இந்த புலாவு போடுவோன்னு சொல்லிட்டு புலாவு போட்டேன். இந்த வயசுலேயே பார்த்தீங்களா, வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எப்போவுமே இந்த புலாவு தாங்க சாப்பிட்றான். எப்பயுமே நெய் சோறு, அதுதான் வந்துட்டு அவருக்கு பிடிக்கும். நம்ம வீட்டில் இன்னைக்கு மதிய ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறம் ரைத்தா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாரு, அப்படியே வா. செம்ம. போன வாட்டி போட்டு தெரியுமா, அதை விட இது செம்மையா இருக்கு. எனக்கு இது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் சித்து. எப்படி இருக்கு?
ஓகே தானே? டபுள் ஓகே. எனக்கு ஈரலே பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு திவி வந்து சாப்பிடுவான் ஈரல். நானும் சாப்பிடுவேன் சின்னதுலலாம். ம் சின்ன பிள்ளைலாம் ஈரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் பிடிக்கும். சாதத்தோட சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஈரல், ஆனால் சாப்பிடுவேன். எனக்கு உடம்புக்கு அப்பையிலேருந்து ஈரல் நல்லது. மட்டும் பிடிக்காது. எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ அப்படி அவருக்கு ஜென்மம். நாட்டுக்கோழி முட்டைலாம் சின்ன வயசுல நான் பச்சையாவே குடிச்சிருக்கேன், ஆனால் அவன் சாப்பிட மாட்டான். ஈரல்லாம் சாப்பிட்றது நல்லது. ரொம்பலாம் நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாச்சும் சாப்பிடுவேன். ஆனால் அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டான் அவன். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, இந்த குழந்தைங்களாம் நம்ம விளையாட விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணிடுதுங்க, எது நடந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒன்று நாய் கடிச்சாலோ கீழே விழுந்தாலோ பின்னாடி அடிபட்டாலோ யாருமே வந்துட்டு அம்மா அடிப்பாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு விளையாட போக விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் வந்து அம்மாகிட்டையும் சொல்கிறதில்ல, அப்பாகிட்டையும் சொல்கிறதில்ல, யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல, அப்படியே மறைச்சிடுறாங்க. அப்படிதான் வினோட மாமா பையன் என்ன ஆயிடுச்சுன்னா, நாள் நாய் கடிச்சிருக்கு. அந்த இடம் வந்துட்டு ஏதோ சூடு வச்ச மாதிரி இருந்திருக்கு. அவள் குளிப்பாட்டும் போது கேட்டிருக்கா இது மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு நாய் கடிச்சுன்னு சொல்லவே இல்லை அவன். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் போயிட்டு மறுநாள் வந்திருக்கான், ஜுரம் ஹெவியாகி அது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ பெட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்துருச்சு. அந்த அன்னைக்கு மறுநாள் நைட்டு ஃபிக்ஸ் வந்துருச்சு. திவிக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, என்ன நடந்தாலும் சரி, ஒன்று நாய் கடிச்சாலும் சரி, யாராவது அடித்தாலும் நீ கீழே விழுந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லணும். ஃபஸ்ட்டு சரியா? என்ன ஆகும், அது நமக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். அன்னைக்கு வந்து அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லாமல் இருப்பையோ ஒழிய, அங்கே அனுப்ப மாட்டாங்களோ அடிப்பாங்களோ அந்த பயமே என்றைக்குமே இருக்கக்கூடாது. இப்போ நீ மறைக்கிறது அப்படியே வந்துட்டு அடுத்த வாட்டி பரவாயில்ல விடு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மா அப்படியே மறைச்சிக்கிட்டே போய் நினச்சிங்க, அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும். அதனால சின்ன ஒரு இதாக இருந்தாலும் அதை வந்து மறைக்காம சொல்லிடணும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்ல வரேன். நீங்களாக இருந்தாலுமே சரி, பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள். எது நடந்தாலும் அம்மாகிட்ட வந்து சொல்லு, அடிக்க மாட்டேன், திரும்ப விளையாட விடுவேன், என்ன நடந்தாலும் விளையாடுற இடத்துல வந்து சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரியாணி போட்டு திவி நல்லா சாப்பிடணும்னு நினச்சேன். ஸோ அவன் திருப்தியாக சாப்பிட்டான். ஏன்னா போன தடவை சிக்கன் பிரியாணி கேட்டானா, ஆசையாக போட்டு கொடுத்தான். ஆனால் காரம் அதிகமாகிடுச்சுன்னு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஆமாம், அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு மட்டன் பிரியாணியாச்சும் நான் காரம் இல்லாமல் கரெக்டாக அவன் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டே செஞ்சேன். எப்பவுமே வந்து திவி சாப்பிட்டா தாங்க எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆமாம், அவன் வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்டான். ஓகே சொல்லணும்னு வச்சுக்கேன், நமக்கு அப்படி எதனால ஓகே சொல்ல, ஏன் இவன் சாப்பிடல, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்து இவனுக்காக. ஆமாம், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. அது ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப திருப்தியாக நானும் சாப்பிட்றேன், அவனும் சாப்பிட்டாங்கிற சந்தோஷத்தில். ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.